ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பீட்ரூட் வந்து நம்ம சீச்சு வச்சுக்கணும். ஒரு குக்கரில் நெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் நம்ம சீச்சு வச்ச பீட்ரூட்டை போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அதில் வந்து பால் ஊற்றிக்கலாம். ஸோ பால் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஏன் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிருந்தோம்ல, அதனால் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அடுப்பை ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட்டாக கொதிச்சு வரும். ஸோ அதை ஒரு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது நார்மல் ஆகிடும். எவ்வளோ சுகர் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுகர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து அது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. அந்த பீட்ரூட்டையும் சுகரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் தான். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்த மாதிரி இருக்கும். ஏன் வந்து தண்ணி வந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதனால அது மெல்ட் ஆகி வந்து சுகர் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காய், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அந்த அல்வாவில் வந்து ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் அல்வா பண்ணணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.